திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். வருகிற 28ஆம் தேதி எல்லா கட்சியினுடைய தலைவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய எல்லா கட்சியினுடைய தலைவர்களும் பங்கேற்கக்கூடிய வகையில் கூட்டம் நடைபெறுகிற அந்த கூட்டத்திற்கு நான் முதலாக சொல்லுகிறேன். காவல்துறை அங்க பணப்பட்டுவாடா கண்டுக்கிறல அந்த தொடர்ச்சியா பணப்பட்டுவாடா நடக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை மதுசூதன் வச்சிருக்காரு. திமுக சார்பாக இது குறித்து தேர்தல் ஆணையத்திடம் ஏதாவது புகார் அளிக்கப்படுமா? தேர்தல் ஆணையத்தில் திமுக தொடர்ந்து நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். தொடர்ந்து இதை ஆதாரங்களோடு இந்த செய்தியை மீண்டும் தேர்தல் ஆணையத்துக்கு நாங்கள் வலியுறுத்துவோம். தினகரன் ஒரு குற்றச்சாட்டு, அதாவது பன்னீர்செல்வத்தோடு இணைந்து திமுக செயல்படுகிறது, அதிமுகவை அழிப்பதற்கான முயற்சியில் திமுக ஈடுபட்டிருக்காரு, எம்எல்ஏக்களை விலை பேசக்கூடிய நடவடிக்கைகளை நீங்க ஈடுபட்டிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை அவர் வச்சிருக்காரு. அந்த குற்றச்சாட்டை எப்படி பாருங்க? அதாவது தனக்கு ஒரு விளம்பரத்தை தேடிக்கொள்வதற்காக இப்படிப்பட்ட ஒரு செய்தியை சொல்லி இருப்பதற்கெல்லாம் நான் பதில் சொல்லி என்னுடைய தரத்தை தாழ்த்திக் கொள்வதற்கு நான் என்றைக்கும் தயாராக இல்லை. திமுகவுடன் போட மாட்டீங்க பத்திரிகையில், உங்க தொலைக்காட்சியிலையும் காட்ட மாட்டீங்க. நேற்று சட்டமன்றத்தில் இது பற்றி நான் முழுமையாக பேசியிருக்கிறேன். அதை எடுத்து நீங்க போட்டாலே மக்களுக்கு விழிப்புணர்வு வரும். அதை முதல்ல போடுங்க.